அரியதோர் அழைப்பு. யார் நமது காரியமாய் போவான்? ஏசாயா 6:8. தேவனுக்கு ஊழியம் செய்ய நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை தவறவிட்ட ஒருவன் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவனாயிருப்பான். கர்த்தர் உன்னை குறித்து, எனக்கு ஊழியம் செய்யும்படி நான் அவனை அழைத்தேன், நான் அவனுக்கு ஒரு மேன்மையான உன்னதமான அழைப்பை கொடுத்தேன், அவனோ தன் ஜீவியத்தையே குழப்பி சீர்குலைத்துக் கொண்டான், எனக்கு ஊழியம் செய்ய அவனுக்கு விருப்பமில்லை என்று கூறாதபடி நீ எச்சரிக்கையாயிருப்பாயாக. மிக மோசமான பயம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? அது தேவ சித்தம் செய்ய ஒரு நபருக்கு இருக்கும் பயமே ஆகும். அக்கினி கடலுக்கு செல்லும் ஒரு கூட்டம் ஜனங்களை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 நாம் வாசிக்க முடியும். அவர்களில் முதலிடத்தை வகிப்பவர்கள் பயப்படுகிறவர்களே. அவர்களுக்கு இருந்த பயம் தேவ சித்தம் செய்வதற்கான பயமே ஆகும். சிலர் தங்களுடைய இருதயத்தை கர்த்தராகிய இயேசுவுக்கு கொடுக்க பயப்படுகிறார்கள். சிலர் தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்தை பற்றி அறிந்திருந்தும் அதற்கு கீழ்ப்படிய பயப்படுகிறார்கள். சிலருக்கு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கான தெளிவான அழைப்பு இருந்தாலும் தங்களில் இருக்கும் பயத்த நிமித்தம் அதற்கு கீழ்ப்படிய தயங்குகிறார்கள். என்னால் கடைசி வரை தொடர்ந்து நிலைத்திருக்க முடியுமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதுதான் என்னை குறித்த தேவ சித்தம் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆயினும் அதில் உள்ளடங்கி இருக்கும் பாடுகளை குறித்து நான் பயப்படுகிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, உலகிலேயே மிகப்பெரிய கம்பெனி ஒன்று உன்னுடைய தகப்பனாருக்கு சொந்தமா இருக்கிறது என்று வைத்துக்கொள். நீ அதில் வேலை செய்ய வேண்டும் என்று அவர் உன்னை அழைத்தால் உன்னுடைய பழைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அக்கம்பெனியில் சேர நீ தயங்குவாயோ? என்னுடைய நண்பர்களுடன் நான் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று நீ கூறுவாயா? உன்னுடைய தகப்பனார் உன்மேல் திடீரென சினந்தெழுவார் என்று நீ பயப்படுவாயோ? கர்த்தராகிய இயேசுவை காட்டிலும் சிறந்தது ஒரு எஜமானை உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் கிருபையுள்ளவர், நல்லவர், தயை பெருத்தவர், மனதுருக்கமுள்ளவர். ஆகவே தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி அவர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருப்பாராயின் அதை நழுவ விடாதே. கர்த்தர் உன்னிடத்தில் ஆழத்தில் தள்ளி கொண்டு போ என்றோ அல்லது வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து போவோம் வா என்றோ கூறுவாராயின் நீ தயங்காதே. அந்த உன்னதமான ஜீவியம் செய்ய அவர்தாமே உனக்கு கிருபை தருவார். உன்னுடைய பரமபிதா உன்னை தம்முடைய கைப்பிடிக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார். சமுத்திரத்தில் உள்ள தண்ணீர் எல்லாம் அவருடைய கரத்திற்குள் அடங்கத்தக்கதாக அது மிகவும் பெரியதாய் பரந்ததாய் இருக்கிறது. அவ்வாறு இருக்க நீ எவ்விதம் கீழே விழ முடியும்? நீ களைப்புற்று மயங்கி விழ நேரிட்டாலும் நீ கர்த்தருடைய கரங்களுக்குள் தான் விழுவாய். நீ உண்மையில் விழுந்து போவதற்கான ஒரே வழி தேவனை விட்டு ஓடிவிடுவதன் மூலமாக மட்டுமே உண்டாகக்கூடும். ஆகவே அந்த பயத்தின் ஆவியை கடிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தின் மத்தியில் வருவாயாக.